அடுத்து வேர்ட்பிரஸ் டூல்ஸ் பற்றி பார்க்கலாம். டூல்ஸில் வந்து அவைலபிள் டூல்ஸ் காமிக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னாவே டைரெக்டாக வந்து இம்போர்ட் ஆப்ஷனுக்கு தான் போகும். இம்போர்ட் ஆப்ஷனில் வந்துட்டு பிளாகர், கூகுளோட பிளாகர்னு இருக்குது. அந்த பிளாகரில் இருக்க போஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து வேர்ட்பிரஸில் அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன பிளாகர் சைட் இருக்கோ அது ரிலேட்டடான போஸ்ட்லாம் வந்துட்டு அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு இதோட பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணணும். இதோட பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ வந்து வேர்ட்பிரஸ் போவோம். வேர்ட்பிரஸ்லேயும் அது மாதிரி இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த பிளக்கின் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வேர்ட்பிரஸோட அந்த SQL இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். வேர்ட்பிரஸோட டோட்டல் அந்த டேட்டாபேஸ் வந்து XML தான் கிரியேட் ஆகும். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப அந்த XML தான் வந்து நம்ம உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ நார்மலாக உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ வந்துட்டு ஆல் கண்டென்ட் இல்லை போஸ்ட் பேஜஸ்ன்னு தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஆல் கண்டென்ட்னா போஸ்ட் பேஜஸ், கமாண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் வந்துட்டு நமக்கு இந்த ஆல் கண்டென்ட்டில் எக்ஸ்போர்ட் ஆகிக்கும். ஆல் கண்டென்ட்டில் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். வந்துட்டு உங்களுக்கு XML ஃபைலில் இன்றைக்கி டேட்டில் க்ரியேட் ஆகிருக்கு. இதுதான் நம்ம வெப்சைட்டோட டோட்டல் டேட்டாபேஸ். அதை வந்து XML-ஆக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருச்சு. நம்ம ஒவ்வொரு சமயம் நம்ம ஒர்க்கை ஃபுல்லாக முடிக்கிறப்போ இந்த ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம டேட் மேனேஜ்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம், ஃபைல் ஏதாவது கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த XML-ஐ இம்போர்ட் பண்ணி நம்ம சரி பண்ணிக்க முடியும். இது மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்க XML-ஐ வந்துட்டு திரும்ப லோட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த இம்போர்ட் ஆப்ஷன். இந்த இம்போர்ட் யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு நம்ம வந்து அந்த பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணணும். பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்டர்நெட் வந்து அவைலபிளில் இருக்கணும். அது ஆன்லைனில் இருந்து தான் பிளக்கினை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். தீமை இன்ஸ்டால் பண்ணுறப்போ அப்படி தான், இன்டர்நெட் உங்களுக்கு இருந்தால் தான் வந்துட்டு தீமை போய் ஆன்லைனில் போய் எடுத்துகிட்டு வரும். இப்போ இந்த பிளக்கினை ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ வந்து இங்கே இம்போர்ட் ஆப்ஷன் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் XML-ஐ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. மேக்ஸிமம் சைஸ் வந்து 2 MB மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம XML-ஐ இந்த ப்ராசஸ் வழியாக இம்போர்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்துட்டு டவுன்லோடில் இந்த XML-ஐ நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த XML வந்து உள்ளே வந்து இம்போர்ட் ஆகி வந்துடும். டூல்ஸோட ஆப்ஷன்ஸ் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், இந்த 2 ஆப்ஷன் தான் டூல்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம்.